நடக்க மாட்டுக்கு. ஆமா. அப்ப உங்ககிட்ட ஏதோ மை மாந்திரம் இருக்கு. ஆமையா. ஏ பண்டாரம், என்ன? எங்க நாமத்தை சொல்லி இல விழல. ஆமா. உங்க நாமத்தை சொல்லுங்க பாப்போம். இப்போ உங்க நாமத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன என்ன? தாத்தா உங்க நாமத்தை சொல்லுங்க. ஓம் நம சிவாய நாராயணா. இந்த நாமத்தை சொன்ன உடனே என்ன என்ன? ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இலையும் ஆமா பொழு 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 பொழுன்னு கீழே விழுந்துச்சு. எப்படி பார்த்தார் காளியர்கள். ஆமா. என் தாயான காளியம்மா, என்ன? அடியே தங்கைமார்களே, தங்கைமார்களே, நம்ம மந்திரத்தை சொன்னோம், ஒரு இலை கூட விழல. ஆமா. தாத்தா மந்திரத்தை சொன்னாரு. சரி. ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இலையும் கீழே விழுந்துட்ட. ஆமா. ஏ தாத்தா, என்ன? அத்தனை இலையும் கீழே விழுந்துட்டு சரி 5 இலை மட்டும் விழாம இருக்க, அது என்ன? என்ன என்ன அது? ஏ அம்மா பேத்திமார்களே, என்னம்மா? அது அர்ச்சுதன் பள்ளி கொண்ட ஆள் இலை. ஆளை இலை. அதனால அந்த 5 இலை பூமியில் விழுந்தால் பூலோகம் தாங்காது. ஆமாம்மா என்று கண்ணன் சொன்ன உடனே என்ன என்ன? தாத்தா என்ன? மந்திரத்தை சொல்லி இலைய அம்பட்டையும் விழ வச்சிட்டீங்க. சரி. மறுபடியும் அதே மந்திரத்தால் இலைய ஒட்ட வைங்க பாப்போம். ஆமா. என்று காளியர்கள் 8 பேரும் கண்ணனிடத்தில் சொல்ல, ஆமையா. பெருமாளாகிய கோபால கண்ணன் என்ன என்னம்மா? மீண்டும் ஆண்டவனின் நாமத்தை சொன்னபோது, ஆமம்மா, அந்த ஆலமரத்தில் விழுந்த சரி 6 மாதத்திற்கு முன்னாடி விழுந்தல. ஆமா. செத்தல. ஆமா. பழுத்தல. சரி. அழுவனல. ஆமா. நீ தொலைஞ்சல. 6 மாதத்திற்கு முன்னாடி விழுந்த இலை, சரி பழுத்த இலை, ஆமா, செத்தல, ஆமா, அத்தனை இலையும் போய் ஆலமரத்துல ஒட்டி கொண்டது. எப்படி? ஆலமரத்திற்கு பாரம் தாங்க முடியும், தாங்க முடியாம ஆடுது. கண்ணனிடத்தில் அழுது புலம்ப, அம்மா ஏ ஆலமரமே, என்ன என்ன இன்னையில இருந்து சரி உன்னுடைய பாரம் தாங்க வேண்டும் என்றால் நீ கொப்புக்கு கொப்பு, கொப்பு கிளைக்கு கிளையாக விழுதாக தோன்றி நிற்பாய். ஆமையா. அன்னைக்கு கண்ணன் வரம் கொடுத்ததுனாலதான் ஆமா எந்த மரத்திலையும் விழுது இருக்காது, ஆலமரத்துல மட்டும் விழுது இருக்கும். ஆமையா. ஏன்னா அதுக்கு பூமி பாரம் தாங்க முடியாமல் சரி அந்த இலையை அம்புட்டவே ஒட்டுனுச்சு பாருங்க. ஆமா. ஆலமரத்திற்கு பாரம் தாங்க முடியாமல் வரம் கேட்டது. ஆமையா. கொப்புக்கு கொப்பாக கிளைக்கு கிளையாக சரி விழுதாக தோன்றி உன்னுடைய பாரத்தை தாங்குவாய் என்று அன்னைக்கு கண்ணன் வரம் கொடுத்தார். ஆமா. அப்படி கண்ணன் வரம் கொடுத்த உடனே என்னம்மா காளியர்கள் 8 பேரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னம்மா? கண்ணனுமே வரம் கொடுக்க பார்த்தாலே 8 பேரும் ஏதாத்தா ஏகிலவா இந்த நல்ல மந்திரத்தை எங்களுக்கும் சொல்லி தாங்கோ மந்திரத்தை. அங்க காளியர்கள் கேட்டபோது கண்ணனுமே ஏது சொல்வாரு? அம்மா அம்மா பேத்தி மாறு அருமை நல்ல வார்த்தை கேளும் பேத்தி மாறு. ஏ அம்மா அம்மா பேத்தி மாறு அருமை நல்ல வார்த்தை கேளும் இந்த நல்ல மந்திரத்தை உங்களுக்கு சொல்லணும்னா அம்மா கோட்டைக்கு வெளியில வச்சு மந்திரத்தை சொன்னா மந்திரம் பலிக்காது. மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா ஆமா தாத்தாவை கைய பிடிச்சு சரி அப்படியே உங்க கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போங்க. ஆமா. கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போய் சரி யாருக்கும் தெரியாம மந்திரத்தை சொன்னாதான் ஆமா நான் சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரம் பலிக்கும் அம்மா என்று கண்ணன் தங்கைமாரிடத்தில் சொல்ல பார்த்தால் காளியம்மா என்ன அடியே தங்கைமார்களே தாத்தாவை கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போய் சொல்லுதாரு. ஆமா. அதனால நம்ம கூட்டிட்டு போவோம். என்ன அவர் மந்திரத்தை படிக்கிற வரைக்கும் தாத்தா வாங்க வச்சிருப்போம். ஆமா. மந்திரத்தை படிச்ச உடனே என்ன ஓட 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 தாத்தா விரட்டிடணும். ஆமா என்று 8 பேர்களும் கண்ணனிடத்தில் என்னம்மா தாயான காளியம்மா தங்கை இடத்தில் சொல்லிக்கொண்டு என்ன அவ 8 பேரும் கண்ணனை கோட்டைக்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆமம்மா அட்டகாளி 8 பேரும்
அழைப்பாளா அழைப்பாங்காலே கோட்டைக்குள்ளே அழைக்கும் போது கண்ணனான என் பெருமாள் காளி கோட்டைக்குத்தான் வருவாரா வருவாங்காலே அவர் கோட்டைக்குள்ள வாரபோது பார்த்தாரே என் பெருமாள் ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். ஆமா ஆ, என்ன ஆத்துக்குள்ள இருந்து அரோகரா போட்டாலும் என்ன என்ன சோத்துக்குள்ள இருக்கான் சொக்கலிங்கம்னும். அம்மையா என்ன இருக்கு? அம்மா ஆத்துக்குள்ள இருந்து அரோகரா போட்டாலும் போட்டாலும் சரி சோத்துக்குள்ள இருக்கான் சொக்கலிங்கம்னு நினைக்கணும். அம்மா அதனால் கண்ணை என்ன செஞ்சாரு? என்ன என்ன அவர் எதுக்கு கோட்டைக்குள்ள வந்தாரு? என்ன என்ன லிங்கத்தை எடுக்கணும்னா கோட்டைக்கே வாராரு. அம்மா ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். இருக்கணும் என்று அவர் லிங்கத்தை எடுக்கும் நோக்கத்தை கொண்டு ஆமையா அவர் கோட்டைக்குள் வருகின்ற போது என்ன என்ன ஏ அம்மா பேத்திமாரே மர்களே உங்க கோட்டைக்குள்ள எங்க பார்த்தாலும் லிங்கமா இருக்க. என்ன என்ன கொழுக்கட்டையா இருக்க ஆ, அது என்னது? என்ன என்ன என்னதுமா? என்னம்மா தாத்தா ஆ நாங்க ஆண்டவன் கிட்ட வாங்கின 103 லிங்கத்தையும் அம்மையா 50 வருடம் வைத்து நாங்கள் பூஜை செய்தோம். சரி அந்த லிங்கம் தான் இது எல்லாம். அம்மா நீங்க என்னத்த பூஜை செஞ்சு என்ன செய்ய? என்ன செய்ய உங்களுடைய நாமம் பலிக்கவே இல்லை. அம்மா அதனால என்ன நான் உங்களுக்கு மந்திரத்தை சொல்லணும்னா என்ன என்ன இந்த லிங்கம் இனி இங்க இருக்க கூடாது. இருக்கவே கூடாது. இந்த லிங்கம் இங்க இருந்ததே ஆனால் அம்மா நான் சொல்லி கொடுக்கும் மந்திரமும் அது பலிக்காது. பலிக்காதம்மா. அதனால் நீங்க 8 பேர்களுமாக என்ன என்னம்மா 103 லிங்கத்தை நீங்கள் மடியில் அள்ளிக்கொண்டு அள்ளி கொண்டு திருப்பார் கடல்ல கொண்டு போய் போட்டுட்டு வாங்க அம்மா என்று கண்ணன் சொன்ன உடனே ஆமையா அப்படியே ஆட்டுவேன்றே அட்டகாளி 8 பேரோ அங்க அவரவர்கள் மடியதிலே 103 லிங்கமாதை நூதனமா அள்ளுவா அள்ளிவாளே அவன் நூதனமா எடுத்துக்கொண்டு திருப்பார் நல்ல கடலதற்கு அம்மா திருப்பார் நல்ல கடலதற்கு அங்க தேவியர்கள் வருவார். வருவாரே வருவாரே தேவியர்கள் அங்க திருப்பார் நல்ல கடலதற்கு தேவியர்கள் 8 பேரோ பேரோ 103 லிங்கமாலை லிங்கமாலை அங்க கடலில போடுவார். போடுவாளே அங்க 103 லிங்கமாலை லிங்கமாதை அங்க கடலில போடுவார். போடுவாதே அங்க கண்ணனான எம்பெருமாள் அவர் மச்ச ரூபம் வடிவம் கொண்டே மச்ச ரூபம் வடிவம் கொண்டே அவர் திருப்பார் கடலுக்கு வருவாரே வருவாரே திருமாலோ காளியர்கள் 8 பேரும் திருப்பார் கடலுக்கு சென்று சென்று லிங்கத்தை கொண்டு போய் போட போனா அம்மையா அப்ப போடும்போது என்ன என்ன அட்டகாளி 8 பேர்களில் 3வது பிறந்த முப்படாதி அம்மா ஆமாம்மா என்ன யோசிக்கா? கொஞ்சம் கூறுபாடு உள்ளவ என்னதான் இருந்தாலும் அம்மா அவ கொஞ்சம் என்னை மாதிரி கூறு உள்ளவ. ஆமா என்னதான் இருந்தாலும் சரி ஆண்டவனை பார்த்து 50 வருட காலம் பூஜை செய்து வந்தோம். ஆமாம்மா இப்போ அந்த லிங்கத்தை கொண்டு போய் நம்ம கடல்ல போட்டோம்னா என்ன நாளைக்கு ஒரு காலத்தில் காலத்தில் நமக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விட்டதுன்னா அம்மையா நம்ம யார்கிட்ட போய் கேட்க? யாருகிட்ட கேக்குறது? அதனால் 103 லிங்கத்துல சரி 2 லிங்கத்தை எடுத்தா. எடுத்தா 2 லிங்கத்தை முப்படாதி அம்மா எடுத்து அம்மையா 2 கன்னத்திலும் ஒதுக்கி கொண்டா. எப்படி அவ கன்னத்தில் ஒதுக்கி கொண்ட மகிமையினால் மகிமைதான் அம்மாளுக்கு 2 லிங்கமும் 2 சிரசா வந்து முளைத்தது. ஆமாம்மா ஆக என்ன ஆதியில அம்மாவுக்கு ஒரு முகம்தான், ஒரே முகம்தான். 2 லிங்கத்தை ஒதுக்கி கொண்ட மகிமையினால் மகிமையினால் அம்மாவுக்கு 3 முகம் வந்தது. ஆமையா அதுதான் 3 முகம் கொண்ட முப்பிடாரி. ஆமா அம்மாளுக்கு பேரே முப்பிடாரி தான். பிடாரிதான். என்னம்மா புறமா புறமா புரியுதாய்? முப்பிடாரி என்ற முப்பிடாதி என்ற அம்மா பெயர் பெற்றார். ஆமா அந்த முப்பிடாதி அம்மா லிங்கத்தை ஒதுக்கி கொண்டு ஆமாம்மா மீதி இருக்கக்கூடிய 101 லிங்கத்தை என்ன
பார்த்தார் கண்ணன். என்ன? திருப்பார் கடலுக்கு மச்ச ரூபம் வடிவம் கொண்டு. ஆமா. மச்சம்னா என்ன? என்ன என்ன? மச்ச ரூபம்னா மீன். அப்படியா? அது அந்த மச்சம் இல்ல. என்ன? இது மச்சம் அப்படின்றால் மீன் என்று பொருள். ஆமா. தேவயானி நினைப்பா, அதே நினைப்பா தான் இருக்கீங்க போல. உடனே என் பெருமாள் மீன் சொரூபத்தை கொண்டு திருப்பார் கடலுக்கு சென்றார். அவர் மச்ச ரூபம் வடிவத்தை எடுத்து 101 லிங்கத்தை நூதனமாகவே அள்ளிக்கொண்டு அவர் எங்க வருகிறார் தெரியுமா? அச்சுதன் தான் கோபாலன். அச்சுதன் தான் கோபாலன். அவர் மச்ச ரூபம் வடிவம் கொண்டு அவர் திருப்பார் நல்ல கடல் அதற்கு திருமாலும் ஓடி வந்து அவர் 101 லிங்கமதை நூதனமா அள்ளுவாரா. அவர் நூதனமா அள்ளி கொண்டு ஆதி வெள்ளி கைலாசம் அர்ச்சுதனும் ஓடி வந்து ஆண்டவனாரிடம் ஆண்டவன பகவானே அர்ச்சுதனார் வார்த்தை கேளோ. ஆண்டவா பகவானே, நீங்க கொடுத்த 101 லிங்கத்தையும் நான் நூதனமா அள்ளிட்டு வந்துட்டேன். லிங்கம்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. என் அர்ச்சுதன் ஆண்டவனிடத்தில் ஒப்படைக்க ஆண்டவன் லிங்கத்தை எண்ணி பார்த்தான். எப்படி எண்ணுதாரு? எண்ணுங்க. சரி. 101. ஆமா. மாப்ள, என்ன? நான் உன் தங்கைமாரிடத்தில் 103 லிங்கம்லாம் கொடுத்தேன். ஆமா. ஆனா இப்ப 101 தானே இருக்கு. 1 தானே மொய் வச்சிட்டு போயிருக்காளோ? 101 தான் இருக்கா. ஆமா. இன்னொருக்க சரியா எண்ணி பாருங்க. என்ன? சரி. ஆமா. சரி. மறுபடியும் 101 தான். மறுபடியும் 101. ஆமா. மாப்ள, என்ன? நான் 103 லிங்கம் கொடுத்தேன். ஆமா. ஆனா 101 தான் இருக்கீங்கரு. ஆமையா. மிச்ச 2 லிங்கத்தை எங்கயா என்று கண்ணன் ஞானத்தால் அறிந்து பார்க்க. ஆமையா. ஆண்டவா, என்ன? நீங்க கொடுத்த 103 லிங்கத்துல 2 லிங்கத்தை எடுத்து சரி என் தங்கை 3வது பிறந்த முப்படாதி அம்மா உங்கள் மீது அதிக பாசத்தின் காரணமாக சரி 2 லிங்கத்தை 2 கடவாயில் ஒதுக்கி கொண்டா. அது அவளுக்கு சிரசா வந்து முளைச்சிருச்சு. அந்த லிங்கத்தை நம்மளால எடுக்க முடியாது. இருக்கக்கூடிய 101 லிங்கத்தையாவது நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. சரி. இனிமேலும் லிங்கத்தை காங்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எங்கேயும் போய் லிங்கத்தை எடுக்க மாட்டேன். என் அர்ச்சுதன் ஆண்டவனிடத்தில் லிங்கத்தை ஒப்படைக்க ஏ மாயவா மதுசூதனா அவ கிட்ட இருக்கு 101 லிங்கத்தை எடுத்தாச்சு. அவ ஆணவம் அதம்பாதத்தை நாம அழிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவா, அட்டகாளி ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? சிவனாராய் இருக்கும் நீர் சினந்து அதை பார்த்து அரியவர் சிரிக்க வேண்டும். சிவனாராய் இருக்கும் நீர் சனந்து உமது 3 கண் திறந்து அதில் முப்பொறி பறந்து முப்புறத்திலே விழ வேண்டும். சிவன் சனந்து அரி சிரித்தோமானால் அட்டகாளி கோட்டை தீபிடிக்கும் ஆண்டவா என்ற அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் சொல்ல ஆண்டவனாகிய சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று அவர் எங்கே வருகின்றார் தெரியுமா? அங்கே ஆண்ட வந்தான் சிவபெருமாள். ஆண்ட வந்தான் சிவபெருமாள். அங்க முப்புறத்து கோட்டை முக்கணனும் ஓடி வந்து அங்க சிவனவரு வந்து சினப்பாரே அங்க அரியவரும் சிரிப்பாரே ஐயா சிவன் சினக்க அரி சிரிக்க ஐயா அரி சிரிக்க அரி சிரிக்க காளி கோட்டை எல்லாம் தீபிடிக்க என்ன அரி சிரிக்க
எரிந்து தனலாம் ஆகும் போது அங்க மூன்றாவது பிறந்தவள் தான் அந்த முப்புடாதி அம்பிகையாள். அம்மா மட்டும் கண்டத்துக்கு மேல வேகாம அப்படியே கடந்து உருளுதா, உருண்டு பிறலுதா. மூன்றாவது பிறந்த முப்புடாதி அம்மா மட்டும் ஆமா கண்டத்துக்கு மேல எரியாமல் தரையில கடந்து உருளுதா. ஆமையா. அதுக்கு தான் பின்னாடி எந்த நேரமும் ஆபத்து வரக்கூடாதுன்னு என்ன அம்மா முன்கூட்டியே யோசிச்சு அந்த லிங்கத்தை கண்டத்துல ஒதுக்கி இருக்கா. சரி. அதனால் கண்டத்துக்கு மேல மட்டும் அம்மாவுக்கு எரியாமல் இருந்தது பாருங்க. பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் இந்த முப்படாரி அம்மாளுக்கும் அவளோட அக்காதங்க 8 பேருக்கும் நான் மீண்டும் உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்தாதான் மகுடனை சம்காரம் செய்ய முடியும் என்ற ஆண்டவன் மீண்டும் முப்பரத்து கோட்டைக்கு ஓடோடி வந்து அவ 8 பேருக்கும் மீண்டும் உயிர் கொடுக்கின்றார். அங்கே ஆண்டவன் தான் சிவபெருமாள் அங்க முப்புரத்து கோட்டைக்குள்ளே அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா ஐயா தெளிப்பாராய் அவர் திருவிரம்பால் தெளிப்பாரே தெளிப்பாரே. திருவிரம்பால் தட்டும் போதே தேவியர்கள் 8 பேர்கள் 8 பேரும் தூங்கி அங்க எழுந்ததை போல் தூங்கி எழுந்ததை போல் ஏய் சுந்தரமா எழுந்தவாரால் எழுந்ததை போல் எழுந்தரித்த வேளையிலே ஏ தாயான காளியம்மா ஆடுவாளா பாடுவாளே எம்மா பாடுவாளே அவ ஆதாளி போடுவாளே ஆடுவாளே பாடுவாளே. அம்மா அக்கா தங்கை 8 பேரும் அவ எழுந்து வந்த வேளையிலே அங்க அரணாருக்கு முன்னாலே ஆண்டவா பகவானே சிவபெருமாளே எங்களுக்கு 2வது முறையாக நீங்கள் தீர்த்தம் கொண்டு தெளித்து திருபிரம்பால் தட்டியதால் எங்களுக்கு நீங்கள் மீண்டும் பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் ஆண்டவா. நாங்கள் மீண்டும் உயிர் தெழுந்து வந்ததாலே எங்களுக்கு நீங்கள் பெயர் கொடுக்க வேண்டும் என்று என் அம்பிகை காளியம்மா கேட்க ஆண்டவன் எப்படி பெயர் கொடுத்தார்? அம்மா மாறி மாறி வந்து பிறந்ததாலே அம்மா நீ பிறந்ததாலே மாறி அம்மா ஒரு பெயரா என்ன பிறந்ததாலே அம்மா நீலி நீலி என்றொரு அங்க நீலகண்டி என்றொரு அம்மா காளி காளி என்றொரு காளி என்றொரு காளி ஈஸ்வரி என்றொரு காளி காளி என்றொரு என்று ஆண்டவன் அட்டகாளி 8 பேருக்கும் பெயர் நாமத்தை கொடுக்க பார்த்தால் காளியம்மா என்னம்மா ஆண்டவா பகவானே சிவபெருமாளே என்ன எங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து பெயர் நாமம் கொடுத்து விட்டு அதனால் எங்களுக்கு மீண்டும் நீங்கள் வரம் தந்தாக வேண்டும். என்ன வரம் வேணும்? என்ன எங்களுக்கு இனிமேல் இருக்க இடமும் எடப்பாக வரமும் எங்களுக்கு வேணும். என்ன வரம் வேணும்? இருக்க இடமும் எடப்பாக வரமும். சந்தனமான் சோலையில நாங்க இருந்தோம்.
ஆமா எங்களை தீர்த்தம் கொண்டு தெளித்து திருப்புறம்பால் தட்டினீர். சரி அங்க இருந்து வர வாங்கி முப்புறத்து கோட்டைக்கு வந்தோம். ஆமா இப்ப முப்புறத்து கோட்டையை எரித்து விட்டு சரி எங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தும் விட்டு. ஆமையா அதனால் இனிமேல் எங்களுக்கு கோட்டை போடும் வரமெல்லாம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் ஐயா. இருக்க இடமும் ஆமா உங்ககிட்ட எடப்பாக வரமும் எங்களுக்கு வேணும். எப்படி இந்த வரத்தை நீங்கள் தர வேண்டும் ஆண்டவா. ஆமாண்டவா என்று என் நம்பிக்கை காளியம்மா கேட்டபோது என்ன பார்த்தார் ஆண்டவன். என்ன அம்மா காளியம்மா, காளியம்மா இருக்க இடமும் எடப்பாக வரமும் வேணும்னா என்ன அது சாதாரண வரம் கிடையாது. ஆமா என்கிட்டயே எடப்பாக கேக்கீங்க. சரி அப்படி நான் உங்களுக்கு எடப்பாக வரம் தரணும்னா ஆமா நீங்க எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் அம்மா. ஆமாம்மா என்ன உபகாரம் செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன மச்சரிசி வனமதில வனமதிலே மச்சரிசி வனமதில வனமதிலே வாழ்ந்து வாரா மகுடாசூர மகுடாசூரங்கே எரும மாட்டு தலையழகு 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 ஈடலிவான் சண்டால சண்டாலே அவன் ஈடலிவான் சண்டாலே சண்டாலே ஈடலிவான் சண்டாலே சண்டா ஈடலிவான் சண்டாலே அவன் 1000 சிரசலகு சிரசலகு ஆனழகு மகுடாசூர மகுடாசூரங்கே மச்சரிசி வனமதியில வனமதிலே மச்சரிசி வனமதியில மகுடா அசுரன் வாழ்ந்து வருகிறான். ஆமா பச்சரிசி வனம் எரும மாட்டு தலையழகன் ஈடழிவான் சண்டாளன். ஆமா அவன் மச்சரிசி வனத்துல ஆமா மகுடா அசுரனா வாழ்ந்ததுக்கு முன்னாடி என்ன அவன் ஒரு மச்சரிசி. ஆமா பச்சரிசி மச்சரிசி ஏன் பேர் வந்தது? ஆமா அவன் பிறக்கும் போது என்ன அவன் முதுகுல ஆமா வலது புறத்தில் மீன் மச்சம் இருந்ததாம். ஆமா மச்சம் என்றால் மீன் தானே அர்த்தம். ஆமையா மீனுனாலும் மச்சம் தான் அர்த்தம். ஆமா அதனால் மீன் மச்சம் இருந்ததுனால சரி மச்சம் என்றும். ரிஷினா இல்லறத்தை வெறுத்து சரி ஈசனை கண்டு தவம் இருந்து வருவர்கள் தான் ரிஷி. ஆமா அந்த மச்சரிசியானவன் ஆமையா மச்சரிசி வனத்திலே ஆண்டவனை எண்ணி சரி தனக்கு ஆண்களாலும் ஆயுதங்களாலும் ஆமா மரம் செடி கொடிகளாலும் சரி அழிவே இருக்கக்கூடாது ஆமா என்று வரத்தை வாங்க வேண்டும் என்று வேண்டுமென்றே அந்த மச்சரிசியானவன் என்னம்மா அந்த மச்சரிசி வனமதியிலே என்ன ஆண்டவனை மனதில் எண்ணி மனதில் நீங்க அருந்தவமும் இருப்பானா இருப்பாங்க பகவானை மனதில் எண்ணி மனதில் நீங்க பாரந்தாவோ இருக்க வாரா இருந்து வாரானே அந்த மச்சரிசி வனமதியில வனமதியிலே வாழ்ந்து வரும் மகுடாசூர மகுடாசூரே ஆண்டவனை மனதில் எண்ணி மனதில் நீங்க தவம் இருக்க வாரானே வாராங்கானே ஆண்களாலும் ஆயுதங்களாலும் ஆமா மரம் செடி கொடிகளாலும் ஆமையா தனக்கு அழிவே இருக்கக்கூடாது என்று இந்த மச்சரிசி வனத்தில் நமக்கு இறப்பு என்பதே இருக்கக்கூடாது. ஆமா பிறப்பு என்று இருந்தால் சரி கண்டிப்பா இறப்பு என்பது நிச்சயம். ஆமா ஆனால் அதையும் மீறி இந்த மச்சரிசியானவன் சரி நமக்கு சாவே இருக்கக்கூடாது என்று ஆமா ஆண்டவனை பார்த்து தவம் இருக்க வேண்டும் என்று ஆமையா அந்த மச்சரிசி வனத்தில் மச்சரிசியானவன் என்ன அவன் எப்படி தவம் இருக்கின்றான்? எப்படி அம்மா சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தரை மலகே சாந்து கொண்டு தரை மலகே தரை மலகே தரை மெழுகி அவன் சந்தனத்தால் கோலம் போட்டான் கோலம் போட்டான் கோலம் போட்டான் சந்தனத்தால் கோலம் போட்டான் கோலம் போட்டான் மகுடாசூரே ஆவையா சொல்லையா
முழுகி தாரை முழுகி பன்னீராலே கோலம் போட்டா அவன் மாவு கொண்டு தரை மெழுகி மாவு கொண்டு தரை முழுகி மாவு கொண்டு தரை மெழுகி தரை முழுகி தாரை முழுகி அவன் மஞ்சளால கோலம் போட்டான் கோலம் போட்டான் கோலம் போட்டான் மஞ்சளால கோலம் போட்டான் கோலம் போட்டான் மகுடாசூரே ஆமையா சோலையா மஞ்சளாலே அவன் கோலம் போட்ட இடமதிலே தலைவாளை இலை விரித்தானே அவன் நாயகரை பிடித்து வைத்து நரநாளி நிறமரக்கால் நெச்சனை தேங்காய் வாழோ அவன் தீபங்களை ஏற்றி வைத்தானே மகனே அவன் உண்ணாமல் உறங்காமல் உண்ணாமல் உறங்கிடாமல் அந்த உடையவனை மறக்காமல் மறக்காமல் இந்த உடையவரே அவன் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனை மற மறக்காமல் அரோகரா அரணை என்று அரணாமோ சொல்லுவானே ஐயா சிவனை நல்ல சிவனை என்று மகனே மச்சரிசி ஆனவனோ ஐயா மச்சரிசி ஆனவரோ அவன் சிவனார் நாமோ சொல்லுவானே சொல்லுவானே சிவனார் நாமோ அவன் ஒருவரிடம் தவம் நான் இருந்தான் தவமேறிந்தானே அவன் உடையவனும் வரவும் இல்லை வரவும் இல்லை 2 நல்ல வருட காலம் வருடகாலம் அவன் ஈஸ்வரனும் வரவும் இல்லை வரவும் இல்லை ஐயா 3 நல்ல வருட காலம் வருடகாலம் முக்கண்ணனும் வரவும் இல்லை வரவும் இல்லை 4 நல்ல வருட காலம் வருடகாலம் நாலு வருடகாலம். வருடகாலம் நாதனுமே வரவும் இல்லை வரவும் இல்லை நாதனுமே வரவும் வரவும் இல்லை வரவும் இல்லை ஐயா 5 நல்ல வருட வருடகாலம் ஆண்டவனும் வரவும் வரவும் இல்லை 6 வருட வருடகாலம் அரணாரோ வரவும் இல்லை 7 8 வருட வருடகாலம் ஈஸ்வரனோ வரவும் இல்லை 9 வருட வருடகாலம் உடையவனோ வரவும் இல்லை 10 12 வருடகாலம் 12 வருடகாலம் பகவானோ வரவும் இல்லை இல்லையே மச்சரிசி வனமதிலே மச்சரிசி ஆனவன் தவம் இருந்து வருகின்றான் ஆமையா ஆண்டவனை கண்டு சரி இந்த உலகத்தில் நமக்கு அழிவே இருக்கக்கூடாது கூடாது என்று ஆட்களாலும் ஆயுதங்களாலும் சரி மரம் செடி கொடிகளாலும் ஆமையா யாராலையும் நமக்கு அழிவு இருக்கக்கூடாது கூடாது என்ற ஆண்டவனை நினைத்து தவம் இருந்து வர ஆமையா 12 வருட காலம் ஒரே இடத்தில் இருந்து தவம் இருந்து வருகின்றான். ஆமா அப்படி தவம் இருந்து வருகின்ற வேளையில் இன்னும் என்ன என் தவத்தை காண இறைவன் ஏன் இங்கு வரவில்லை என்று
வருகின்றான். என்ன என்ன எப்படி தவம் இருக்கின்றான்? எப்படி அம்மா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கராகா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கராகா சம்போ சங்கராகா அடியேன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராகா அடியேன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராகா சிவ சம்போ சங்கரா சுவாமி ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கராகா சம்போ சங்கராக ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராகா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராகா போட் போட் சம்போ சங்கராகா சுவாமி படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கராக சம்போ சங்கராஹோ பக்தன் செய்யும் தவத்தை தவத்தை பாரு பாரு சம்போ சங்கராகா இந்த பக்தன் செய்யும் தவத்தை தவத்தை பாரு சம்போ சங்கராகா சிவ சம்போ சங்கரா சுவாமி என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கராகே சம்போ சங்கராகா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராகா என்னை பாராமல் இருப்பதேனோ இருப்பதேனோ சம்போ சங்கராகா அவன் தவம் இருந்து வாரவோ போதேங்கே ஆடாத கைலா ஆசோ அது ஆடிடுமா அசைந்திடுமோ நகலாத கைலா கைலாசோ நகலாத கைலாசோ நகர்ந்து மெல்ல ஆடிடுமா ஆடிடுமா அகண்டு மெல்ல ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து வரக்கூடிய மச்சரிசி ஆனவன் அமையா அவனுடைய தவத்தை கண்டு கண்டு பக்தி மகிமையை கண்டு ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமாளும் சரி பிரம்மதேவனும் மச்சரிசி வனத்திற்கு வந்தார்கள் வந்தார்கள் ஏ அப்பா மச்சரிசி பச்சரிசி என்னை எண்ணி தவம் இருந்து வந்ததன் நோக்கம் என்ன? ஆண்டவா என்ன பரமேஸ்வரா ஆ, இந்த உலகத்தில் சரி எனக்கு இறப்பு என்பதே இருக்கக்கூடாது. கூடாதையா ஆண்களாலும் ஆயுதங்களாலும் மரம் செடி கொடிகளாலும் சரி யாராலையும் எனக்கு அழிவு இருக்க கூடாது. கூடாதையா அப்பேற்பட்ட வரத்தை நீங்கள் தர வேண்டும். ஆமா ஏ மச்சரிசி என்ன என்ன இந்த உலகத்தில் ஆமா பிறப்பு என்று இருந்தால் சரி கண்டிப்பாக இறப்பு என்பது இருக்க ஆ, வேண்டும். நிச்சயம் இருக்கணும் ஆ, ஆமா ஜனனம்னு இருந்தா மரணம்னு இருக்கணும். ஐயா, அதை விட்டு போட்டு என்ன நீ இறப்பே இல்லாத வரத்தை கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? ஆ, எப்படி அப்பா கொடுக்கறது ஆண்டவா என்ன அப்படி என்றால் ஆமா எனக்கு ஆண்களாலும் ஆயுதங்களாலும் மரம் செடி கொடிகளாலும் அழிவு வேண்டாம். வேண்டாம் அப்படி எனக்கு அழிவு வரணும்னா என்ன என்ன ஒரு பெண்ணால் எனக்கு அழிவு வேணா இருக்கட்டும். ஆமா அது எப்பேற்பட்ட பெண்ணு? எப்படி எப்படி கருவில் சுமக்காத ஆமா கருவில் சுமந்து பெற்றெடுக்காத பிள்ளை. பெற்றெடுக்காத பிள்ளை ஆ, ஆமா அதுவும் கன்னி பெண்ணால் எனக்கு அழிவு இருக்க வேண்டும். ஆமையா அப்பேற்பட்ட ஏளனத்தை கொண்டு ஆமையா அப்படின்னு ஒரு பெண்ணு இருக்கவா போகுது? ஆமா நம்மளை என்ன வந்து கொல்லவா போறா? என்று அப்படின்னு பெண் என்று ஏளனத்தை கொண்டு வரத்தை கேட்டான். ஆமா பார்த்தார் பிரம்மதேவன், என்ன என்ன ஆண்டவனும் பார்த்தார். ஆமையா பாவி மண்டைக்கு எட்டாம பேசுதான், சரி இவன் கேட்ட வரத்தை அப்படியே கொடுப்போம் ஆமா என்று ஆண்டவனும் பிரம்மதேவனும் வரத்தை தந்தேன் என்றார். ஆமா உடனே பார்த்தான் மச்சரிசி, சரி இந்த உலகத்தில் நமக்கு அழிவே கிடையாது. ஆமா ஆண்டவன் கிட்டயே அழிவில்லாத வரத்தை
நாம வாங்கிவிட்டோம் என்று என்று ஆணவத்தோடு அந்த மச்சரிசி வனத்தில் வாழ்ந்து வந்தான். ஆமா. அப்படி மச்சரிசி வனத்தில் மச்ச ரிஷியானவன் வாழ்ந்து வரும்போது ஆமையா அவனுக்கு ஆகாத நேரம் அங்க யார் வரா? யார் யாரு? தென்பொதிகை தணிப்பதற்காக அகஸ்திய மகாமுனிவர் வருகின்றார். ஏன் வராரு? ஏன் வரங்க வராரு? தென்பொதிகை தணிக்க அகஸ்திய மகாமுனிவர் வரும்போது அம்மா இந்த மச்சரிசி என்ன பண்ணா? என்ன நமக்கு தான் இந்த உலகத்துல அழிவு கிடையாது, இன்று நம்ம யாரையும் வணங்கவும் வேண்டாம், அம்மா நான் தான் கடவுள் என்ற ஆணவத்தோடு வாழ்ந்து வந்தா பாருங்க. என்ன அப்ப அகஸ்திய மகாமுனிவர் வருகின்றார். அவரே கோபத்தோட வராரு. ஏன் கோபத்தோட வராரு? ஏன் வராரு? ஆதி கைலாசத்தில் ஆண்டவனாகிய பகவானுக்கும் பார்வதிக்கும் சரி சித்ரா பௌர்ணமி என்று திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாண வைபவம். அப்படி திருக்கல்யாணம் நடக்கும் போது சரி தேவாதி தேவ முனிவர்கள் எல்லாம் ஆமையா பகவானுக்கும் பார்வதிக்கும் பரிசு மலையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். சரி அப்ப பரிசுகளை அள்ளி வழங்கும் போது எல்லாரும் ஒரே பக்கமா நின்னாங்க பாருங்க. சரி ஒரே பக்கமா நின்று பரிசுகளை வழங்கும் போது ஆமையா நம்மனா கல்யாண வீட்டுல என்ன பண்ணுவோம்? என்ன மொய் பணம் பண்ணுவோம். ஆமா மொய்யா பணம் செய்வோம். சரி ஆனா கைலாசத்துல அப்படி அல்ல. என்ன அவரவர்களுக்கு விருப்பப்படி பரிசு பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆமா அப்படி பகவானும் பார்வதியும் இருக்கக்கூடிய இடத்தில் தேவ முனிவர்கள் எல்லாம் ஒரே பக்கமாக இருந்ததுனால என்ன வடபொதிகை தணிந்தும் தென்பொதிகை உயர்ந்தும் காணப்பட்டது. பார்த்தால் பார்வதி என்ன ஆண்டவா பகவானே, வடபொதிகை தணிந்து தென்பொதிகை உயர்ந்து விட்டது. ஆமா இந்த பூமி என்னைக்கு சமநிலை ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம். ஆமா அது வரைக்கும் நம்மளுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் ஐயா என்று பார்வதா தேவி பகவானிடத்தில் சொல்ல, அப்படி தென்பொதிகை தணிக்க வேண்டும் என்றால் வல்லமை படைத்தவர்களால் மட்டுமே தென்பொதிகை தணிக்க முடியும். அப்ப வல்லமை படைத்தவர் யாரு? யார் இருக்கா அப்படின்னு கைலாசத்துக்குள்ள அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்ப பார்த்தார். சரி தென்பொதிகை தணிப்பதற்கு ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை போச்சோன்னா முகச்சடவு வரும். ஏன்னா எல்லாருமே பகவான் பார்வதி கல்யாணத்தை பார்க்கறதுக்கு ஆவலோட இருக்காங்க. அந்த நேரத்துல நீ போ நான் போனோம்னு சொன்னா யாரும் போக மாட்டாங்க. அப்ப பார்த்தார் விஸ்வகர்மா. சரி அகஸ்திய மகாமுனிவருக்கும் விஸ்வகர்மாவுக்கும் ஆகாது. ஆமா பார்த்தார் விஸ்வகர்மா என்ன செய்தார்? ஒரு தராசை உண்டு பண்ணினார். ஒரு பக்கம் இரும்பாகவும் மற்றொரு பக்கம் தகரத்தாலே தராசடித்தார். அப்படி நிக்கும் போது யாரு இந்த தராசில் நிக்கும் போது எடை அதிகமாக தெரிகின்றார்களோ அவர்கள் தான் தென்பொதிகை தணிக்க வேண்டும் என்று விஸ்வகர்மா சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று தேவாதி தேவ முனிவர்கள் எல்லாம் ஒரே பக்கமா வந்து நின்னாங்க. ஒருத்தர் எடையும் கூடவே இல்ல. சரி பார்த்தார் அகஸ்திய மகாமுனிவர். அவர் குள்ள மனிதனா இருந்தாலும் ரொம்ப சாபம் கொடுப்பதில் அவர் வல்லவர். பார்த்தார் அகஸ்தியர் நம்ம எதுக்கு அவங்க எல்லாரும் நின்ன இடத்துல போய் நிக்கணும், நம்ம வேற பக்கம் நிப்போம். சரி அப்படின்னு இரும்பால் அடிக்கப்பட்டிருந்த தராசில் போய் நின்னாரு. அவருடைய எடை கூடுதலாக தெரிந்தது. உடனே தென்பொதிகை தணிப்பதற்கு அகஸ்திய மகாமுனிவர் தான் சரியானவர் என்று அவரை பொய்யான தீர்ப்பு வழங்கி அகஸ்திய மகாமுனிவரை தென்பொதிகை தணிக்க அனுப்பி வைத்தார். அந்த கோபத்தோடு அவர் வாராரு. அப்பேற்பட்ட கோபத்தோடு வரும்போது இந்த மச்சரிசியானவன் அகஸ்திய மகாமுனிவரை பார்த்தான் பாருங்க. அகஸ்திய மகாமுனிவரை வருக வருக என்று வரவேற்கவில்லை. அவன் அடிபணிந்து வந்தனங்கள் செய்யவில்லை. சரி பார்த்தார் அகஸ்திய மகாமுனிவர். என்னதான் மச்சரிசியா இருந்தாலும் நம்ம வந்திருக்கோம், வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை இவன் சொல்லலையே, மதிக்காம இருக்காரு. அதனால் அவர் சாபத்தை கொடுத்தார். சாபம் கொடுப்பதில் வல்லவர் அகஸ்திய மகாமுனிவர். ஒரு காலத்தில் இந்த உலகத்தையே உளுந்தாக திஷ்டித்து அவருடைய உள்ளங்கையில் வைத்தவர். அப்பேற்பட்ட வல்லமை படைத்த அகஸ்திய மகாமுனிவரை வணங்காமல் இருந்ததனால ஏ மச்சரிசி என்னை மதியாமல் இருந்ததனால வந்தவரை வந்தனம் செய்யாமல் இருந்ததனால 6 அறிவு படைத்த நீ ஓர் அறிவை இழந்து வந்தவரை மதியாமல் மாட்டுத்தனமாக நீ இருந்ததனால இன்னையில இருந்து உனக்கு 1000 எரும மாட்டு தலை முளைக்குமடா என்ற சாபத்தை கொடுத்தார். அகஸ்திய மகாமுனிவர் சாபம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த மச்சரிசிக்கு 1000 எரும மாட்டு தலையா வந்து முளைத்தது. அதுக்கப்புறம் தான் அவன் மகுடா அசுரனாகவே வாழ்ந்தான். அப்பேற்பட்ட மகுடா அசுரனானவன் அந்த
வனத்தில் வாழ்ந்து வருகின்ற வேளையில் அங்க அவனுக்கே தெரியாம ஒருவர் தவம் இருந்து வருகிறார். அம்மா, அவர் யார தெரியுமா? யாரம்மா? அவர்தான் யமகண்ட ரிஷி. யமகண்ட ரிஷி. அந்த மகுடா அசுரனுக்கு யமனே அவர்தான். அம்மா, அப்படி அவர் படிக லிங்கத்தை கையில் வைத்து 12 வருட காலம் யமகண்ட ரிஷியானவர் தவம் இருந்து வருகிறார். அப்படி தவம் இருந்து வருகின்ற யமகண்ட ரிஷிக்கு உடம்பு எல்லாம் ரோமமாக முளைத்தது. சரி, ரோமம்னா என்ன? முடி. உடம்பு எல்லாம் முடியாக முளைத்திருந்தது. அந்த நேரத்தில் இந்த மகுடா அசுரனானவன் 1000 எரும மாட்டு தலையா முளைச்சதுல இருந்து பாவி காட்டுல எண்ணத்தை கண்டாலும் சாப்பிடுதான். ஆடு மாடு கன்று காடைகள் எல்லாம் அடிச்சு சாப்பிடுதான். அப்படி சாப்பிட்டாலும் அவனுக்கு பசி தாங்கல. ஒரு நாள் தினத்தில் அந்த காட்டில் அவனுக்கு இறை ஏதும் கிடைக்காமல் இருந்ததனால அந்த மச்சரிசி மகுடாசுரன் அவன் எப்படி வருகின்றான்? மச்சரிசி வனமதிலே மச்சரிசி வனமதற்கு மகுடாசுரன் ஆனவன் 8 நாளா பட்டினியா இருக்கும் போது அந்த நல்ல வேளையிலே யமகண்ட ரிஷி அவரும் தவம் இருந்து வரபோது பார்த்தானே மகுடாசுரன். யமகண்ட ரிஷிய பார்த்தான் மகுடாசுரன். 8 நாளா அவன் சாப்பிடாம இருந்ததுனால அவனுக்கு கண்ணெல்லாம் மறைஞ்சிருச்சு. பசி கிறக்கம் அப்படியே கிறக்கத்தோடு வாரான். அவன் யமகண்ட ரிஷியை பார்த்த உடனே அந்த மகுடாசுரன் யமகண்ட ரிஷியவரை கபுதல கரடி என்று கையால தூக்குவானே கபாலமா போடுவானோ. யமகண்ட ரிஷிய கௌதல கரடின்னு நினைச்சான். ஏன்னா பசி மயக்கத்துல கண்ணு தெரியல. யமகண்ட ரிஷிக்கு உடம்பு எல்லாம் ரோமமா இருக்கு. அவரை பாக்குறதுக்கு கௌதல கரடி மாதிரியே தெரிஞ்சாராம். இவ 8 நாளா சாப்பிடாம வேற இருக்கான். யமகண்ட ரிஷிய கௌதல கரடின்னு நினைச்சு கையால தூக்குனா பாவி கபாலமா ஒரே முழுங்கிட்டான். முழுங்கின உடனே அந்த யமகண்ட ரிஷிய வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. 2 லிங்கம் மட்டும் அவன் தொண்டையில சிக்கிடுச்சு. அந்த லிங்கமானது தொண்டையில் சிக்கும் போது பாவிக்கு உலகமே அவன் முன்னால தெரியுதான். அப்ப பார்த்தான் மகுடாசுரன், ஆண்டவன் கிட்ட அழியாத வரத்தை வாங்கி இருக்கோம், இப்போ உலகமே நம்ம கண்ணு முன்னால தெரியுது. அப்ப நான் தானே கடவுள். அப்ப கடவுளா இருக்கணும்னா இந்த மண்ணுலகில் வாழக்கூடாது. நாம மகுடா அசுரனாக கோட்டை போட்டு அரசாள வேண்டும் என்ற மச்சரிசி வனமதிலே மகுடா அசுரனானவன் அவன் எப்படி கோட்டை போட்டு வருகின்றான்? மண்ணால கோட்டை போட்டால் மண்ணால கோட்டை போட்டால் மழை பெய்தால் கரையும் என்று கல்லால கோட்டை போட்டால் கரி மருந்து ஆகாதென்று மரத்தால கோட்டை போட்டால் வண்டு தும்பி அடையும் என்று ஈயத்தால கோட்டை போட்டால் இலகி வீடும் என்று சொல்லி வெங்கலத்தால் கோட்டை போட்டால் வேணலுக்கு ஆகாதென்று அவன் ஈயா கோட்டை எதிர கோட்டை 7 சுத்து கோட்டை போட்டாங்க. எருமத்தலை செய்து வைத்தான் 10 சுத்து கோட்டை போட்டாங்க. பசுந்தலைய பொறுத்து வைத்தான். பசுந்தலைய பொறுத்து
போட்டாச்சு, சரி கொடியும் நட்டியாச்சு, கொடிமரத்தில் பட்டும் கட்டியாச்சு. இப்படியாகவே கோட்டையை போட்டு அரசாண்டு வரக்கூடிய மகுடாசுரன் இது மகுடனோட கோட்டை என்று மாளிகையில் எழுதுகின்றான். அசுரனுடைய கோட்டை என்று அரண்மனையில் எழுதுகின்றான். கோட்டை மட்டும் போட்டா போதாது, அதுக்கு வெளிச்சம் போடணும். வீடு கட்டினா மட்டும் போதாதுல, வீட்டுக்கு வெளிச்சம் வேணும் பாருங்க. அதனால அவன் போட்ட கோட்டைக்கு வெளிச்சம் போட வேண்டும் என்று அவன் யாரை வரவழைத்தான்? அவன் மின்னல்களை வரவழைத்து வெளிச்சம் அது போடுவானோ மகிட மேகங்களை வரவழைத்து அங்க குடையாக பிடிப்பானோ அவன் இடிகளை வரவழைத்து அங்க மேளம் அது கொட்ட செல்வானே அந்த நல்ல மேளத்திலே அந்த ரம்பையத்தான் வரவழைத்து நடனம் அது ஆட சொல்வானே அவன் ஊர்வசிய வரவழைத்து அவன் உல்லாசமா பாட செய்தானே மேனகைய வரவழைத்து மிருதங்கமும் போட செய்தானே நல்ல சரஸ்வதிய வரவழைத்து வரவழைத்து சங்கீதமோ பாட செய்தானே வரவழைத்து மின்னல்களை வரவழைத்து வெளிச்சமாக போடச் செய்தான். ஆமையா இடி கொடிகளை வரவழைத்து மேளமாக கொட்டச் செய்தான். ஆமா மேகங்களை வரவழைத்து குடையாக பிடிக்கச் செய்தான். ஆமா அப்பேற்பட்ட மகுடாசுரனானவன் ஆமையா அந்த மச்சரிசி வனத்திலே கோட்டை போட்டு அரசாளும் போது என்ன என்னம்மா தனக்கு நிகர் உலகில் யாருமே இல்லை என்று இல்லை என்று அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன என்னம்மா சுவாமி மச்சரிசி வனமதிலே அதிலேயே மகுடாசுரன் ஆனவன் தாங்க கோட்டை போட்டு ஆண்டவன் ஆண்டவராங்க தேவர்களை வரவழை வரவழைத்து தினமும் அவன் பணிய செய்தாங்க மூவர்களை வரவழைத்து முடி வணங்கி நமஸ்கரித்த செய்தான் கால் பிடி மதுக்குறை குறைந்தாள் கண்ணத்தில அடிப்பானே அரை பிடி அது மதுக்குறை குறைந்தாங்க அளவுளையோ அடிப்பான் அடிப்பானே மான்பிடி அது மதுக்குறை குறைந்தாள் மான்பிடி அது குறைந்தாள் அவன் மண்டையில அடிப்பான். அடிப்பானே மண்டையில் அடிப்பானே ஏ, 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 ஏ. அந்த மகுடாசுரன் ஆனவன் தான் ஆனவன் தாங்க மச்சரிசி வனமதியில மனமனிலே வாழ்ந்து வரும் நாளையில நாளையிலே அங்க வருணனையும் வரவழைப்பான். வரவழைத்தாங்க வாசல் முத்தம் தெளிக்க செய்வான். தெளிக்க செய்தாங்க வாய்வு தேவனை வரவழைப்பான். வரவழைத்தாங்க ஐயா, வரவழைத்தாங்க வாசல் முத்தம் பெருக்க பெருக்க செய்தான் பெருக்க செய்தாங்க அவன் வாசல் முத்தம் பெருக்க செய்தான் பெருக்க செய்தாங்க அப்பேற்பட்ட மகுடாசுரன் ஆனவன் ஆண்டு வரும் வேளையில் வேளையில் பார்த்தான் மகுடாசுரன் இன்னும் என்ன கோட்டை போட்டு கொடியும் நட்டி அம்மா அரசாண்டு வாரோம். சரி இன்னும் ஆண்டவன் கிட்ட ஒரே ஒரு வரம் மட்டும்தான் வாங்கணும். அம்மா என்ன வரம்? என்ன ஆண்டவனை பார்த்து நித்திய தத்துவம் என்கிற வரத்தை வாங்க வேண்டும். அம்மையா அந்த வரத்தை மட்டும் வாங்கிட்டோம்னு வைங்க, என்ன என்ன நம்ம யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆ. ஆ? ஆ. நித்திய தத்துவம் என்கிற வரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நாம் ஆள வேண்டும் என்று அந்த மகுடாசுரன் ஆனவன் ஆண்டவனை
பார்க்க வருகின்றான். வருகின்றார். அப்ப பார்த்தார் என் பெருமாளாகிய கண்ணன். கண்ணன், ஏ சண்டாள பாவி, பாவி, ஆண்டவன் கிட்ட அழியாத வரத்தை வாங்கிட்டு சரி அவன் இந்த வரத்தை வாரான். கால்பிடி மது குறைந்தா கன்னத்தில் அடிக்கான். சரி, மான்பிடி மது குறைந்தால் மண்டையில அடிக்கான். அடிக்கானே. அதனால் என்ன மது அதுவும் காணாதுன்னா மது கடலுக்குள்ளே போய் முங்குதான். அப்பேற்பட்ட மகுடாசுரன் என்ன ஆண்டவனை பார்த்து நித்திய தத்துவம் என்கிற வரத்தை வாங்கிட்டோம்னா நம்ம எல்லோரும் அவனுக்கு தானே அடிமையா இருக்கணும். அதனால் அந்த வரத்தை வாங்க விடக்கூடாது. சரி என்று கண்ணன் கலைமகளை அழைத்தார். அம்மா கலைமகளே, இங்க வா. அந்த மகுடாசுரன் ஆனவன் ஆண்டவனை பார்த்து நித்திய தத்துவம் என்கிற வரத்தை வாங்க வாரான். வரத்தை வாங்க வரும்போது அவன் நுனி நாக்கில நீ போய் இருந்துக்கோ. நித்திய தத்துவம்னு அவன் கேட்கும் போது அவன் நாக்க அப்படியே பெரட்டி விட்டுரு. அவன் நித்தியன்னு சொல்றதுக்கு பதிலா நித்திரைன்னு கேட்பான். நித்திரை. நித்திரைனா என்ன? ரொக்கமா? நித்திரை என்றால் உறக்கம். அந்த வரத்தை ஆண்டவன் அவனுக்கு கொடுத்துருவார் என்று கண்ணன் கலைமகளிடத்தில் சொல்ல கலைமகளும் அப்படியே ஆகட்டும் என்று அந்த மகுடாசுரன் ஆனவன் ஆண்டவனை எண்ணி வரமாக வரும்போது அந்த கலைமகள் நுனிநாக்கில இருந்து நாக்க பரட்டி விட்டா. சரி, அவன் நித்திய தத்துவம்னு கேட்கறதுக்கு பதிலா நித்திரை தத்துவம்னு கேட்டான். ஆண்டவன் அப்படியே தந்தேன் என்றார். அப்ப ஆண்டவன் கிட்ட நித்திரை தத்துவத்தை வாங்கிக் கொண்டு நேரா மகுடம் கோட்டைக்கு வந்தான். நித்திரை தத்துவத்தை வாங்கணும்னா அந்த மகிமையினால 6 மாத காலம் முழிப்பு. 6 மாத காலம் உறக்கம். அப்பேற்பட்ட வரத்தை வாங்கியிருக்கான். சரி, 6 மாத காலம் முழிப்பு முடிச்சது. மீண்டும் 6 மாத காலம் அவன் உறங்கணும். உறங்கணும்னா என்ன செய்யணும்? என்ன நல்ல தூக்கம் வரணும்னா என்ன செய்யணும்? என்ன அடிக்கணும்? என்னதுன்னு ஒண்ணு வாங்கி அடிச்சா கொஞ்ச நேரம் உறங்கலாமா? ஒரே தெரியா உறங்கிடலாமா? அப்படியா? அப்படி ஆண்டவன் கிட்ட வரத்தை வாங்கிட்டு 6 மாத காலம் உறங்க வேண்டும் என்றால் எண்ணெய் தேய்த்து தலை முழுக வேண்டும். நல்ல எண்ணெய் தேய்ச்சு தலை குளிச்சு சரி நல்ல கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம்னு வைங்க. அப்படியே கண்ணை சொக்கு பத்தியலா கிடைக்கணும்ல. அதே போன்று மகுடாசுரன் ஆனவன் எண்ணெய் தேய்த்து தலை முழுக வேண்டும் என்று 7 அண்டாவில எண்ணெய் காய்ச்சுதான். பாவிக்கு 1 இல்ல 2 இல்ல 7 அண்டாவில அவன் எண்ணெய் காய்ச்சுதான். அவனுக்கு என்ன ஒரு தலையா இருக்கு? எத்தனை இருக்கு? 1000 சிரசு இருக்கு. எரும மாடு சிரசு. 1000 சிரசுக்கும் எண்ணெய் தேய்த்து தலை முழுக வேண்டும் என்று அந்த மகுடாசுரன் ஆனவன் அவன் என்ன செய்தான் தெரியுமா? எண்ணெய் தேய்த்து தலைமொழிகே எண்ணெய் தேய்த்து தலைமொழிகே எருமம் மாட்டு கறி சமைத்தார். அவன் எரும மாட்டு உப்பு கண்டோ இளவருப்பா வறுப்பானே வறுத்து வைத்தாங்க. பசுவ மாட்டு உப்பு கண்டோ பக்குவமா வறுத்து வைத்தாங்க. கன்று குட்டி உப்பு கண்டோ கருவே அவன் வறுத்து வைத்தான்.
சட்டியில சாதம் வைத்தே குப்பியில சாராயனே அவன் குடுவையில தென்னங்கல்லே அம்மா இத்தனையும் எடுத்து வைத்து மகனே இத்தனையும் எடுத்து வைத்தானே அந்த இடலிவான் சண்டாலே சண்டாலே இடலிவா முட்டைக்கோழி கறி சமைத்து பொடியரிசி சாதம் பொங்கினான் ஆமையா முட்டைக்கோழி கறி சமைத்து மொழியரிசி சாதம் ஆமா கன்னிக்கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் சரி பாவி இத்தனையும் பொங்கி ஆமா ஒரு கோட்டை அரிசியையும் ஒரே படப்பா போட்டு வச்சிருக்க ஓடி ஆ, ஆமா சட்டி சோறு குப்பையில சாராயம் குடுவையில தென்னங்கல் ஆமா இத்தனையும் எடுத்து வச்சான் என்ன என்ன அத்தனையும் சாப்பிடணும் ஆமா சாப்பிட்டுட்டு நல்லா உறங்கணும் ஆமா உரட்டை போட்டு உறங்கணும் சாராயம் குடுவையில தென்னங்கள் வச்சிருக்காங்களா ஆமா. ஆமா அப்ப அவனுக்கு உறக்க வரத்தானே அடிச்ச மப்புக்கு எப்படி வரக்க வரன்றீங்க அம்மா சரியா? அந்த மகுடா அசுரனானவன் ஆமையா எண்ணெய் தேய்த்து தலை முழுகினான் சரி எருவ மாட்டு உப்பு கண்டம் இளம் வறுப்பா வறுத்திருக்கான் ஆமா பசுவ மாட்டு உப்பு கண்டம் பக்குவமா வறுத்திருக்கான் எப்படி கன்று குட்டி உப்பு கண்டம் கருவே வறுத்து வைத்தா வறுத்து வைத்தா இத்தனையும் எடுத்து வச்சான் சரி சாப்பிடணுமே அம்மா சாப்பிடணும்னா என்ன செய்யணும் என்ன என்ன உள்ள ஒரு பாட்டில இறங்கினா தான் அம்மா சாப்பாடு எடுக்கும் அம்மா அப்படியா கருப்பன் உள்ள போனாதான் படப்பை ஏக்க முடியும் அம்மா கருமை உள்ள போனதா முன்ன வெள்ளையன்னு வருவான் என்று அசுரனாகப்பட்ட மகுடா அசுரனானவன் ஆமையா அவன் பொங்கி வைத்த சாதத்தை சாப்பிட வேண்டும் என்று வேண்டுமென்று பாட்டில கையில எடுத்தான் அம்மா அண்ணாந்து ராவா அடிச்சான் அம்மா ராவா அடிச்சான்னா என்ன அவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா என்ன ஐயா ஊத்தி குடிச்சானே ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு உலகம் சுழலுதையா பல ரவுண்டு போட்டு கொடுத்தானே தாண்டே பாட்டில் திறந்து புத்தி எங்க போனதையா வீட்டை வீட்டை மறந்து மதுவ குடிப்பா பானோ மது குடித்த மலரக்கு மாம்புசத்தை அருந்து அருவானோ மகுட மாம்புசத்தை அருந்து விட்டு விட்டு மேல்மலையில் தலைய தலைய வைத்தானே மகுட கீழ்கடலில் கால் கால் நீட்டி கொரட்டை போட்டு உறங்குவானோ கொரட்டை போட்டு உறங்குவானே அந்த கொடும்பாவி மகுடாசுரே அசுரே ஓய் ஓய் ஏ அப்பா எப்பா பாவி அண்ணாந்து ராவா அடிச்சான் அம்மா பொங்கி வச்ச படப்பா அப்படியே ஒரே படப்பா ஏத்தான் அம்மா சாப்பிட்ட உடனே இலையோட முழுங்கிட்டான் மேல் மலையில தலைய வச்சான் அம்மா கீழ் கடல்ல கால் நீட்டினான் சரி பாவி கொரட்டை போட்டு உறங்குதான் ஆமையா அப்ப 6 மாத காலம் உறங்க வேண்டும் என்ற வரத்தை போல சரி 6 மாத காலம் அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் ஆமையா ஏ அம்மா காளியர்களே ஆமா இப்பேற்பட்ட மகுடாசுரனை சரி நீங்கள் வதம் செய்து வந்தீர்களேயானால் ஆனால் உங்களுக்கு இருக்க இடமோ எடப்பாக வரமோ நான் தாரேன் தாரேனம்மா என்று ஆண்டவன் அட்டகாளி 8 பேரிடத்தில் சொல்ல ஆமம்மா அப்ப பார்த்தால் என் தாயான காளியம்மா காளியம்மா இப்பேற்பட்ட மகுடனை வதம் செய்யணும்னா சரி ஒத்தையில போனா அவனை கொல்ல முடியாது அம்மா மகட